ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க சமையல் தொடங்கலாம். நான் சமையல் அப்படின்னு நினைக்காதுங்க. ஏழைக்கேற்ற, அதாவது ஏழைங்களுக்கு ஏற்ற எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் லட்டு செஞ்சு சாப்பிட்டா அவங்க எள்ளுருண்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு எள்ளுருண்டை எந்த அளவுக்கு ஃபேமஸாக எல்லாம் மக்கள் எடுத்து விருப்பமாக சாப்பிட்றாங்கன்னு தெரியும். சரி, அதை விடுங்க. வாங்க பாத்திரத்தை வச்சுட்டும்ப. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வெங்காயம், மிளகாய் கத்தியில் வச்சு இதிலே கட் பண்ணேன். இந்த மிளகாய் விதை காயட்டும். கருவேப்பிலை 2 கீக்கு மட்டும் துளுத்திருந்து, அப்புறமா ரொம்ப ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு நம்ம முருங்கைக்கீரை மரத்தை ஒடிச்சு விட்டேன். எல்லாம் கருகி போதா. அது யாரை என்ன செய்கிறாங்களா தெரியல, தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு. இந்த இடத்துல என்னை தவிர வேறு யாருமே அந்த திரும்பி கூட பார்க்குறதுக்கு இல்லையா. நம்ம உள்ளே இருக்குது. நான் தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் அந்த சைடு போவேன். ஆனால் எப்படி இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. பாருங்க, எங்கள் அப்பன் டீ கஷன் குடிச்சிருக்கிறாரு டெய்லியில். இதுதான் நம்ம தோட்டத்தில் செடியில் விடுற, நமக்கு சின்னதாக இருந்தாலே அது நம்ம தோட்டம்தான். பெருசாக இருக்கிறவங்க பங்களா சைஸில் வச்சுட்டுருக்கிறவங்க அது அவங்களோட வசதி பொறுத்து. ஏதோ இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, ஏழைக்கேற்று எள்ளுருண்டைன்ற மாதிரி. அதில் 2 மல்லி இருக்கும், குண்டு மல்லி, 4 சங்குப்பூ இருக்கும், ஒரு செம்பருத்தி இருக்கும். அந்த இடத்துல சந்தனம் குங்குமம் இருப்பாங்க. அதை எப்பவுமே அந்த இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அதில் விட்டுக்கலாம். பாட்டில் அந்த இது சுத்தமாக நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க. இந்த பாட்டில் இருந்து இப்போ நம்ம இதே நல்லெண்ணெய் பாட்டில் இருந்துச்சு இல்லைங்களா, இதிலேருந்து அதில் ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு வச்சுட்டு மீதி ஊற்றிட்டேன். ஏன்னா இந்த சட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இதாகிடும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். சரி, ஏன் ஒரு சட்டியை வச்சுட்டு இப்போ ராவடி பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதிலே வறுத்துடலாம். குச்சி தாங்க, குச்சி இல்லை, வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்ட வெங்காயம் இதாகிடுச்சு. கருப்பு உளுதுங்க உடச்சதும் இருக்கும், இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் கருப்பாக இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் மேக்ஸிமம் நான் உடச்சி உளுந்து கருப்பு உளுந்து தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் தான் அது அந்த கடையில் நம்ம வாங்குகிற கடையில் கிடைக்காதனால இதை வாங்கிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். கலர் மாறிடுச்சு ஜீரகம். இதோடவே கொஞ்சோண்டு, ஏன்னா இது கிராமத்து ஸ்டைல், கடுகு உளுத்தம்பருப்பு மேக்ஸிமமாக
பணியாரத்துக்கு எது இருக்கோ இல்லையோ கடுகு உளுத்தம்பருப்பு மேக்ஸிமம் போட்டுருவாங்க, சீரகம் போட்டுருவாங்க. ஏன்னா அதுதான் வந்து அந்த பணியாரத்துக்கு எடுத்துக்காட்டு நம்ம செய்கிறதுக்கு. இப்போ வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் முருங்கைக்கீரை, வரமிளகாய், வெங்காயம். இவங்க வந்து ரொம்ப வணங்கணும், ரொம்ப வெங்காயமெல்லாம் சும்மா லைட்டாக, ஏன்னா நம்ம மறுபடி வேக தானே வச்சு தரணும் அவில்ல. அதனால இவங்க பருப்புக்கொசரம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, இதுதாங்க இந்த மெத்தடு தான் கிராமத்தில் வந்து போட்டு செய்வாங்க. முருங்கைக்கீரை வந்து என்னோட இது, ஏன்னா நான் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை போடுவாங்க, வரமிளகாய் போட்டுருவாங்க, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் போட்டுருவாங்க, கடுகு உளுத்தம்பருப்பு மேக்ஸிமம் போட்டுருவாங்க. போட்டு இப்படி வணங்கி பெருங்காயத்தூளும் ஆப்ஷன் தான். ஏன்னா அப்படிலாம் வந்து பெருங்காயத்தூள் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா எல்லாருமே வந்து கிராமத்தில் அது அவங்களுக்கு தெரிஞ்சுதுங்க, பெருங்காயம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது பல் சீக்கிரமாக வேர் செத்து போயிடும், பல் சீக்கிரமாக வேர் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் பெருங்காயம் வந்து அதிகமாக அவங்க ரசம், இந்த பருப்பு சாம்பார் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மாவு வந்து நம்ம நேற்று ஆட்டி வச்சு மாவு எடுத்துங்க, எல்லாம் கொஞ்சம் பொங்கு வந்துட்டாங்கன்னா நம்ம இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறதுனால சரி. பெருங்காயம் போட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வணங்குது நானும் வாசம். மாவு ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஃப்ரிட்ஜு வந்து கீழே தம்பிக்கிட்டேன். அது அவன் எங்கே போகிறான் எங்கே வரான் போன்னு சொல்லிட்டு மேலவே நான் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேன். அது எப்படியும் நைட்டு பொங்கு வந்து தண்ணியில் முக்கால்வாசி மாவு போயிடுச்சு. சரி பல்லமே அவங்கள எடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பூஸ்டாக கொடுத்துட்டும்பேன். என்னன்னு நினைக்கிறேன், செடி தான், நம்ம வளர்ச்சி செடி தான். இப்போ இந்த முருங்கை மரத்தை வந்து நான் வெட்டி விட்டு ஒரு 6 மாதம் ஆகும். அவங்களுக்கு தண்ணியே ஊற்றலை, காஞ்சி போயிட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியை டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுறேன். அந்த செடி துளுக்குது, அப்படி கருக்குது. ஆனால் இவங்க தண்ணியே ஊற்றாமல் இருந்த செடி எல்லாமே நிறையா நம்ம செடி நம்மக்கிட்ட வச்சுருக்கிற செடிங்க அத்தனையுமே எனக்கு வந்து அந்த குழந்தைங்க மாதிரி வந்து, அதாவது நன்றி அப்படின்ற மாதிரி நமக்கு அவங்க நம்ம தண்ணி ஊற்றி அதை வளர்த்துறதுக்கு நமக்கு என்ன செய்யணுமோ, நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்களோ அதோட நமக்கு சந்தோஷப்படுத்தணும். அவ்வளோதான். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே உதாரணம் சொல்ல முடியாது. இத்தனைக்கும் அவங்களுக்கு நான் மாட்டு சாணம் அது இதுன்னு இல்லை, நம்ம என்ன சாப்பிட்றோங்களோ அதில் மீதி எல்லாமே அப்படியே தண்ணியில் கலக்கி அவங்களுக்கு தான் ஒரு பூஸ்டாக கொடுக்குறேன். வேறு எந்த சத்தான பொருள் அதை இதுன்னு லொட்டு லூஸ்க்குன்னு இல்லை. எல்லாமே நம்ம என்ன சாப்பிட்றோங்களோ அதை தான் வந்து மேக்ஸிமம் இல்லை 100% அதுதான் உண்மை. அதை தான் இப்போ கொடுத்துட்டே இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பணியாரம் செஞ்சு பார்த்தா. சரி, இன்றைக்கி குழந்தைங்க நம்ம ஒரு காலத்தில் நம்ம பசங்க தனிமையில் இருந்த மாதிரி
ரெண்டு குழந்தைங்க தனிமையில் இருக்கானுங்க. பிள்ளைங்க வாங்கத்த ஒரு 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. குழந்தைங்கள வந்து பார்த்து டெய்லியும் ஒரு 4 காலையில் இன்றைக்கி ஃபோனே பண்ணல இது வரைக்கும். டெய்லியும் எந்திரிச்சு நம்ம கூட பேசிட்டு ஏதாவது வாய் அடிச்சுட்டு உங்கள் அம்மா இது பண்ணுறா அதை பண்ணுறா சத்தம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் ரெண்டும் வந்து கடவுள் தாங்க அவங்களுக்கெல்லாம். இதனால தான் என்னன்னு தெரியல. ஆயிரம் பேர் இருக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியாதுங்க. கூடவே எல்லாம் இருக்குல்ல. எது பண்ணாலும் விஷத்தை கொடுத்தாலும் சரி, எது தூக்கி எறிஞ்சாலும் சரி, அவங்க கூடவே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வழி தெரியாது. கூட யாருமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இருந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அந்த குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஏதோ நம்ம பேசுறது ஒரு ஆறுதலாக இருக்கு இல்லையா? அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு என்னங்க போய் தெரியுது. நம்ம சொல்கிறத அதுங்க செஞ்சிருச்சுங்க வளர்ப்பு முறையில். அதை கண்டுக்காமல் நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக இருந்ததும் முட்டாள்தனமாக போயிடுச்சு. அதுதான் கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து யதார்த்தமாக நம்ம அது வந்து மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி ஆகிடுது, ஒருத்தர் நம்ம சொல்லி காட்டுற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இன்றைக்கி கைவிட்டு அழிச்சு அந்த குழந்தைங்க இன்றைக்கி. அதுதான் நான் செய்கிறது. கஷ்டமாக இருக்குது. அது வந்து ரொம்ப வாங்க வாங்க வாங்க. அதுவும் நிறைய பேருக்கு அது போகிற மாதிரி தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா மொதல் வார்த்தையாக. இருக்கிறவங்களுக்கு எப்படியே தெரியுது. இந்த காலத்தில் ஒரு காலத்தில் எனக்கு 2 பேருமே வந்து 2 தம்பிங்களும் கூட இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இன்னும் ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே போயிட்டாங்க. பாவம் இந்த குழந்தைங்க ரெண்டும் தனியாக போய் அம்மா இருக்காங்க பார்த்துக்குறாங்க. அம்மாவோட வேறு யாருமே பார்க்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அவங்க பார்த்துக்குறாங்க. ஏன்னா அவங்க பெற்றவ இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டா. இன்னுமே 1000 கழுவி ஊற்றினாலையும் திட்டினாலையும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவங்க குழந்தைங்க எப்படியே மட்டும் ஐயோ பசங்களாக இருந்தாலே குழந்தை தங்கம்தான் அப்படின்ற மாதிரி தான். சாப்பிட்லன்னா வருத்தப்படுறது, பேசலைன்னா வருத்தப்படுறது, அவங்க மதிக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த தண்டனை வந்து கடவுள் கொடுத்துட்டாரு, அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லியும் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறது சரி. அதனால் இன்னைக்கு போயிட்டு வரலாம். போய் அதுங்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். போங்க. எல்லாத்தையுமே நம்பி 0 பாயிண்டில் இருக்கிறம்ப கடவுளை நம்மளை கை விடாமல் இதுக்கு தான் உயிர் வாழ வைக்கிறாருன்னு நம்ம இப்போ வந்து எனக்கு ஒரு காலத்தில் சொன்னார். தேகத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குமா? நான் எத்தனையோ பார்க்கணும், எத்தனையோ ஜென்மங்களுக்கு வந்து ஒரு துணைக்குள்ளையா இருக்கணும்னு ஒரு காலத்தில் அந்த கடவுள் மனித தன்மையோடு நமக்கு உணர வச்சார், பேச வச்சார். அதுக்கோசரம் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது பாசத்தை மட்டும்தான் காட்ட முடியும். இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு பாசம் மட்டும்தான். பணம் அது இது லொட்டு லொஸ்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். போயிட்டு வரலாம். பார்க்கலாம். அதுங்களுக்கும் ஒரு நல்ல கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம கூடவே இருக்கவும் போகிறதில்ல. பார்க்கலாம் காலம் எப்படி மாறும், எப்படி பதில் சொல்லுன்றது தெரியாது இல்லைங்களா? எந்த செகண்டில் எப்படி எல்லாம் கர்ம வினைகள். அதாவது நல்லா உணர்ந்து பரிபூர்ணமாக உணர்ந்து அதை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம உணராமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நமக்கு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ப. இல்லை ஒரு அணுவும் ஒரு நொடியும்
அசைகிறது அத்தனையுமே கண் கொத்தி பார்த்துட்டு நம்மளை வாழ வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான். நம்ம அது உணராமல் இருக்கிறதுனால அது நமக்கு தெரிஞ்சிக்கல. தெரிஞ்சுக்காமையும் இருக்கிறப்ப இந்த மாதிரி தாங்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அழகாக நேரம் ஊற்றுவோம் பாருங்க. அதுக்கு சட்னி அது லொட்டு லொஸ்க்கு எதுவுமே தேடாது. ஒன்று பொட்டுக்கடலை வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சாம்பார் அரைச்சி தாளிப்பாங்க. வெறுந்தே நான் கல் வந்து நான் அது சூடு ஆயிடுச்சேன்னா அனல் அப்படி அடிப்பாங்க. சாதம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. சூடு பண்ணி வருஷத்து ரொட்டி உண்டு பாருங்க. அழகாக வச்சுருக்கிறேன்னா அரளி பறிக்கலை, செவ்வரில் வந்து பறிக்கலை. சளி சம்மந்தமே எல்லாம் பிடிக்கும். அப்போ ஏதாவது ஒன்று ஊற்றலாம். எடுத்து போக்கலாம். எடுத்து அவங்க ஒரு ரவுண்டு கட்டுறாங்க பார்க்கலாம்.
இருக்காங்க எல்லாத்தையும் செய்கிறேன். எல்லாம் திருப்பி விட்டுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு இந்த ஒரு பிடிச்சது இல்லைங்களா, அதுதான் பிரச்சனை. அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம ராவடி பண்ணிடுறோங்க. கல் வந்து இது வந்து நம்ம ஸ்லீமில் இது கேஸில் வைக்கிறதுனால நைஸாக இருக்கிறதுனால இந்த தவா அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு அளவுக்கு தாங்க எண்ணெய் வந்து இதே அதிகம்தான். நான் ஊற்றிருக்கிறது எனக்கு அதிகம் தாங்க பாருங்க. போங்கப்பா, இதுதான் என்ன பண்ணிடுறது, நான் ஆனியன் ஊற்றி மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா ஆனியன் மாதிரி இல்லை, ஆனியனை தான் ஊற்றிடுறது பேசாமல். மாவு இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்களா, அதுக்கு தாங்க. எடுத்துடலாம் இப்போ. இந்த கலவை மட்டும்தான் ரொம்ப ராவடி பண்ணிட்டு.
கல் ரொம்ப சூடு ஆனதுனால தாளிச்சிட்டாங்க, வச்சு நம்மளுக்கு தாளிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கலர் எப்படி மாறிச்சு பாருங்க. கல் ரொம்ப சூடானதுனால கலகி போகிறோமா கலர் அப்படியே, ஏன்னா உள்ளவெல்லாம் இன்னும் வேகணும். கல் சூடாகுது, நல்லா பயங்கரமாக சூடானதுனால அந்த மாதிரி. ஆனால் இப்படி இருந்தாலையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த சொதப்பில் விட்டு இன்னொரு நாளைக்கு நல்லா பண்ணிக்கலாம். பாய் மக்களே, அதை எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சரி, மாவு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்ம ஊற்றி செஞ்சுட்டுங்க. இது வேஸ்ட்டாக போகிறதுக்கும் விடாமல் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாமே ட்ரை தாங்க. கை அடுப்பில் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்றது. அதை நம்ம கொஞ்சம் இப்போ இதுக்கு முன்னே நல்லா எடுந்து நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 டைம் நான் இப்போ வீடியோ எடுக்கலை போன்னு சொல்லிட்டு இந்த மாவு புளிச்சு போனால் நினச்சா செஞ்சுக்குவேன். அப்போலாம் இதில் தான் இருந்துச்சு. அப்படிதான் சொதப்பல். கல் கொஞ்சம் ட்ரையாக வைக்கூடாதுன்றதுக்கோசரம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாங்க. நான் ஆல்ரெடியே இன்னும் நிறையா தான் நான் விட்டேன். பார்க்கறதுக்கு நமக்கு அப்படித்தாங்க தெரியும். கையில் எடுத்த உடனே அப்படியே எண்ணெய் போட்டோம். அடுத்த வீடியோ நல்லபடியாக பார்க்கலாம். என் முயற்சி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம போட்டு நல்லா தான் எழுந்திரிக்கணும். ஆனால் மாவு ஒன்று நைஸாக இருந்தது காரணம் இல்லை, ஒரு கொஞ்ச நாளும் செய்யாம விட்டதுக்கு இருக்கலாம். ஏதோ ஒன்று நல்லபடியாக முடிச்சு எடுத்துட்டோங்க. ஓகே. ஓகே பாய் மக்களே. சண்டே யாராவது என்ன ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. பாய்.